சங்கத்தை கட்டி எழுப்புவது எப்படி என்பது இணைந்து சிந்திக்க வேண்டும் என்றும் வாழ்த்துரை வழங்கினார். இயக்க உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. அனைவருக்கும் திரு அலெக்ஸ் தீபகுமார் அவர்கள் நன்றியினை கூறி தொடர்ந்து சிறப்பு நிகழ்ச்சியாக மறைமாவட்ட அளவில் நடன போட்டி நடந்தது. செயல்பாடுகள் இவ்வாண்டு மொத்தம் 5 நபர்களின் கண்கள் தானமாக பெற்று திருநெல்வேலி அகர்வால் மருத்துவமனை மூலம் கண் பார்வையற்ற 20 பேர்களின் கண்கள் ஒளியூட்டப்பட்டது. வட்டார அளவில் கலந்து கொண்டு ஒரு நபருக்கு 5000 உதவித்தொகையாக கொடுத்தோம். நமது ஊரை சார்ந்த ஒரு உறுப்பினருக்கு மருத்துவ செலவிற்கு ரூபாய் 3000 கொடுத்தோம். இணையதள விழா சகாயமாதா குறிச்சடியில் சிறப்பாக சிறப்பிக்கப்பட்டு முடிவில் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. நமது கார்மல் அன்னை ஆலய முதல் திருவிழாவினை சிறப்பித்து இதுவரை எமது இயக்கம் நடத்தி கொண்டிருக்கின்றது. எமது சங்கத்தில் உள்ள ஒரு உறுப்பினர் உயிரிழந்து அன்னாரின் குடும்பத்திற்கு தேவையான பண உதவியை வழங்க தீர்மானித்து அதன் வேலைகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஏழை கால் ஊனப்பட்ட பெண்ணுக்கு வட்டார மூலமாக கிடைத்த துணிமணிகளை தந்து அவர்களுக்கு உதவி செய்தோம். நிர்வாக அமைப்பு முறை கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தின் தலைவராக சகாய பபின், துணைத் தலைவர் எஸ் ஜெகன், செயலர் ஜே ஜோசப் ராஜ், பொருளர் ஏ ஆண்டனி ஜோஸ் ஆகியோர் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். எமது உறுப்பினர் சுமார் 65 உறுப்பினர்களை கொண்டு மாதத்தின் 2ஆம் ஞாயிறு காலை 10 மணிக்கு ஆலய வளாகத்தில் வைத்து சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து எமது இயக்கம் வளர்ச்சி பணிகளை முன்னெடுத்து செல்ல எம் பாதுகாவலியாம் கார்மல் அன்னையின் அருள் வேண்டி அறிக்கையை உங்கள் சமர்ப்பிக்கின்றேன். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க வாழ்வஸ்ட கோஷ்டம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை தென்சிங் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நுள்ளிவிளை புரித கார்மல் அன்னை ஆலய திருவிழா முன்னிட்டு இங்கு தொழிலாளர்கள் நடத்தும் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கியிருக்கும் நுள்ளிவிளை ஊராட்சி தலைவர் அண்ணன் அவர்களே மற்றும் பேரவையினுடைய துணைத் தலைவர் அவர்களே மற்றும் தொழிலாளர்களுக்கு நிர்வாகிகளே, நண்பர் ஜெகன் அவர்களே மற்றும் ஊர் மக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்வச்ச கோஷ்டம் பேரூராட்சி தலைவர் என்ற முறையிலே மாலை வணக்கத்தையும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நம்முடைய கிறிஸ்தவ அமைப்பையும் கிறிஸ்தவ இயக்கத்தையும் கிறிஸ்தவ சபைகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் எந்த சூழ்நிலையிலும் தொழிலாளர்களையும் கிறிஸ்தவத்தையும் பிரிக்க முடியாது. கிறிஸ்தவம் நம்ம நாட்டில் தொடங்கும் போது, இந்திய நாட்டில் காலூன்றும் போது இங்கு வந்த மிஷனரிகள் எல்லாமே தொழிலை பரப்பி மக்களுடைய தொழில்களிலே ஒரு கண் செலுத்தி மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆர்வத்தை செலுத்தி தொழிலையும் உருவாக்கி மக்களுடைய கிறிஸ்தவத்தை போதித்தார்கள். நம்முடைய விவிலியத்தை எடுத்துக்கொண்டால் புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய தந்தை புனித சூசேப்பர் அவர்கள் தச்சு தொழிலை செய்து வந்தார். அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவும் தந்தையோடு தான் இந்த தொழிலை செய்து வந்தார். இதுதான் வரலாறு. இயேசுவினுடைய சீடர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு தொழில் செய்தவர்கள் தான் சீடர்களாக மாறியுள்ளார்கள். ஓய்வெடுத்தவர்களையோ வீட்டில் அவங்க ஒதுங்கியிருந்தவர்களையோ இயேசு சீடராக குறிப்பிடவில்லை. அதே போன்றுதான் நம்முடைய கிறிஸ்தவ சபைகளிலும் நம்முடைய ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலும் இந்த புனித கார்மல் அன்னை ஆலயத்திலும் இங்கு தொழிலாளர் இயக்கமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சீரோடு சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய அறிக்கையின் வழியாக நான் கேள்விப்பட்டேன். மற்றும் நீங்கள் இங்கு பல பணிகளை செய்து வருகிறீர்கள். குறிப்பாக கண்தான பணிகளை செய்து வருகிறீர்கள். முக்கியமான நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளியானது கண். இந்த கண்ணானது முக்கியமானது. நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகில் பிறந்து வளர்ந்து இறந்தோம் என்றால் நம்முடைய உடலானது புதைக்கப்படுகிறது. புதைக்கும் போது நம்முடைய கண்ணும் சேர்ந்தான் புதைக்கப்படுகிறது. நம் கண்தானம் பண்ணுவோம் என்றால் நிச்சயமாக உலகில் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏதோ ஒரு மூலையில் நம்முடைய கண்ணானது உயிர் பெற்றுக் கொண்டிருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது ஒளி வீசிக் கொண்டிருக்கும். அனைவரும் சிறந்த ஒரு கண்தானமாக மாறுவோம். நன்றி, வணக்கம். பரிசுகளை வழங்க ஊராட்சி